தங்க பிள்ளையே, இந்த அதீத சக்தி வாய்ந்த மந்திரம் ஒரு முறை சொல்லினால் போதும். என் தங்க பிள்ளையே, உன் இல்லத்திற்கு வருவேன், நீ நினைத்த வேண்டுதலை நடத்தி கொடுப்பேன். ஆனால் இந்த சக்தி வாய்ந்த மந்திரத்தை சொல்வதற்கு சில விதிமுறைகளும் இருக்கிறது. அந்த விதிமுறையின்படிதான் நீ இதை சொல்ல வேண்டுமே தவிர, அலட்சியமாக இருந்து கொண்டோ அல்லது அசுத்தமாக இருந்து கொண்டோ இந்த மந்திரத்தை நீ சொல்லக்கூடாது. சில விஷயத்தை நாம் கடைபிடிக்கின்ற பொழுது நம்முடைய மனமும் எண்ணமும் சிந்தனையும் அனைத்துமே ஒருநிலைப்படுத்த வேண்டும். ஒருநிலைப்படுத்தாமல் நம் வாழ்க்கை சீரமைய முடியாது. அதேபோல் உள்ளத்தை நீ கட்டுப்படுத்த நிச்சயமாக உன்னுடைய மனதை நீ கட்டுப்படுத்தியே ஆக வேண்டும். ஏனென்றால் என்னுடைய தங்க பிள்ளையானது சில வேதனையில் இருக்கிறது, சில கஷ்டத்திலும் இருக்கிறது. இந்த வேதனையும் கஷ்டங்களும் என் வாழ்க்கையில் தீராதா என்று என்னுடைய தங்க பிள்ளையானது மனம் குமுறி கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு தருணமும் தாயே, என் இல்லத்திற்கு நீங்கள் வரமாட்டீர்களா, எனக்காக உதவி செய்ய மாட்டீர்களா என்று ஒரு சில தங்க பிள்ளைகள் ஆதங்கமாகவும் கண்ணீரோடும் கஷ்டத்தோடும் மனவேதனையோடும் என்னை கூப்பிட்டு கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன், இந்த வகையில் என்னை கூப்பிட்டால்தான் நான் வருவேன். எனக்கென்று ஒரு விஷயம் இருக்கிறது. அந்த விஷயத்தை என் தங்க பிள்ளைகளுக்கு யார் யார் இதை சரியாக கடைபிடிக்கிறீர்களோ அவர்கள் இல்லத்திற்கு வருவேன், நினைத்த காரியத்தை நடத்தி கொடுப்பேன். நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நான் வந்துவிட்டேன் என்று மிகப்பெரிய அதிசயத்தை நடத்துவேன். இது இந்த பதிவின் மூலமாக இன்னும் உனக்கு தெளிவுபடுத்துகிறேன். ஆனால் சில விதிமுறைகளை முதலில் தெரிந்து கொண்டு பிறகு இந்த மந்திரத்தை, சக்தி வாய்ந்த மந்திரத்தை இரவு நேரங்களில் தான் சொல்ல வேண்டும். அதுவும் நான் சொல்லக்கூடிய நேரத்தில் தான் நீ செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் உன் இல்லத்திற்கு இந்த வாராகியானவள் கால் பதிப்பேன். அதை நினைவு வைத்துக்கொள். என்ன விதிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும்? முதலில் உன் கஷ்டத்தை அனைத்தையும் தூக்கி தூர எறிய வேண்டும். இரண்டாவது, அழக்கூடாது. இது நடக்குமா நடக்காதா, நம் இதை செய்தோம் என்றால் நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா என்று அவநம்பிக்கை இருக்கக்கூடாது. அதே போல் இந்த பூஜை செய்யக்கூடிய நேரம் 7 மணி, 8 மணி, 9 மணி, இந்த 3 மணி நேரத்தில் ஏதாவது ஒரு நேரத்தை தேர்ந்தெடுத்துக்கொள். அதேபோல் வெள்ளிக்கிழமை, பஞ்சமி நாட்கள், பௌர்ணமி நாட்கள், இந்த 3 நாட்களில் ஏதாவது ஒரு நாட்களை மட்டும் தேர்ந்தெடுத்துக்கொள். ஆனால் என் தங்க பிள்ளையே, கவனத்தில் நீ நினைவு வைத்துக் கொள்ள வேண்டியது என்ன தெரியுமா? அலங்கோலமாக இந்த பூஜையை, நீ மந்திரத்தை ஜெபிக்க கூடாது. ஆண்களாக இருந்தால் குளித்த பிறகு நெற்றியில் பொட்டை வைத்துக்கொண்டு இந்த பூஜையை மங்களகரமாக புது துணி அணிந்து செய்யலாம். அல்லது நிச்சயமாக சிகப்பு வேஷ்டியோ அல்லது பச்சை நிற வேஷ்டியோ இதை நீங்கள் வைத்து கடைபிடிக்கலாம். ஆனால் பெண்களுக்கு இன்னும் மிக மிக பொறுப்புகள் அதிகம். அதேபோல் நீ எப்படி அலங்காரம் செய்து கொண்டு இந்த பூஜையை செய்ய வேண்டும் என்று சொல்கிறேன். கவனமாக கேள் என் தங்க பிள்ளையே. முதலில் உன்னுடைய தலையில் பூ இருக்க வேண்டும். நெற்றியில் மங்களகரமாக திலகம் இருக்க வேண்டும். மூன்றாவது என்னவென்றால், சிகப்பு சேலை அல்லது மஞ்சள் சேலை அல்லது பச்சை சேலை, இந்த 3 சேலையில் ஒரு சேலையை அணிந்து கொள். பிறகு நான் சொல்லக்கூடிய நேரத்தில் நீ செய்ய வேண்டும். அதேபோல் காலில் கொலுசை அணிந்து கொள், கை நிறைய வளையலை அணிந்து கொள். பிறகு இந்த பூஜையை செய்ய வேண்டும். எத்துணை மங்களகரமாக இந்த விஷயத்தையும் இந்த மந்திரத்தையும் ஜபிக்கிறாயோ அந்த அளவிற்கு உன்னுடைய இல்லத்திலும் உன்னுடைய வீட்டிலும் என்ன செழிப்புகளை கொண்டு வர வேண்டுமோ அந்த செழிப்புகளையும் மங்களகரத்தையும் மகிழ்ச்சிகளையும் நான் கொண்டு வருவேன். ஆனால் பழைய துணியை அணிந்து கொண்டு, அதேபோல் நைட்டியை அணிந்து கொண்டு, உன் கரங்களிலோ அல்லது நெற்றியில் திலகம் இல்லாமலோ தலைவாரி கோலமாக இருந்து கொண்டு இந்த விரதத்தையோ அல்லது என் மந்திரத்தையோ ஒழிக்கக்கூடாது. உன் நாவினால் சொல்லக்கூடாது. இதையும் சொல்லிவிடுகிறேன் என் தங்க பிள்ளையே. ஏன் என்றால் நம்முடைய ஒரு செயலானது நாளைய மாற்றத்திற்கு அடிப்படையாக இருக்க வேண்டுமே தவிர அழுது கொண்டு ஒரு காரியத்தை செய்யக்கூடாது. நான் உனக்கு ஒவ்வொரு முறையும் சொல்வது என்னவென்றால், உனக்கு கஷ்டம் இருக்கிறது, கடன் பிரச்சனை இருக்கிறது, பல பிரச்சனைகள் இருக்கிறது.
நான் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் நான் வருகிறேன், அனைத்தையும் சரி செய்து கொடுக்கிறேன், நீ சந்தோஷமாக என்னை கூப்பிடு என்று தான் சொல்லுகிறேன். அதை மட்டும் நினைவு வைத்துக்கொள். பிறகு என்னுடைய தங்க பிள்ளையானது இந்த சில விதிமுறையை கடைபிடித்துக் கொள்ள வேண்டும். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் நான் சொல்லிய முறையில் முதலில் நீ தயாராகி கொள்ள வேண்டும். இரண்டாவது, என்னுடைய புகைப்படத்திற்கு சிவப்பு மலர் கட்டாயமாக இருக்க வேண்டும். இரண்டாவது விஷயம் என்னவென்றால், எனக்காக பானகத்தை வை. ஏனென்றால் சொல்லி முடித்த பிறகு எனக்கு பானகத்தை குடித்தேன் என்றால் நிச்சயமாக உன் இல்லத்திற்கு நான் வந்து விடுவேன். அதனால் தான் சொல்லுகிறேன். ஏனென்றால் இவ்வளவு நம்பிக்கையாக, இவ்வளவு இந்த தாயின் மீது அன்பாக நான் சொல்லக்கூடிய அனைத்து விஷயத்தையும் நீ கடைபிடிக்கும் பொழுது நான் வந்துவிட்டேன் என்று உனக்கு தெரியப்படுத்த வேண்டாமா? அதற்காக தான் பானகத்தை வைக்க சொல்கிறேன். ஏனென்றால் நீ மந்திரத்தை சொல்லி முடித்த பிறகு உன் கரங்களால் நான் பானகத்தை கொடுப்பேன். அப்படி நான் குடித்து விட்டேன் என்றால் உன் பூஜையை ஏற்றுக்கொண்டேன், உன் வேண்டுதலை நிறைவேற்றி விட்டேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் இரட்டிப்பு சந்தோஷம் உனக்கு கொடுப்பேன் இந்த தாயானவள். அதனால் எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு விஷயத்தை, இணைத்தையும் ஒவ்வொரு விஷயத்தையும் நீ என்ன கடைபிடிக்க வேண்டும், எந்த வகையிலாக நீ உட்கார வேண்டும், எந்த வகையில் எனக்கு மலரை வைக்க வேண்டும், பானகத்தை வைக்க வேண்டும் என்று உனக்கு அனைத்தையும் தெள்ள தெளிவாக சொல்லிவிட்டேன். மூன்றாவதாக விஷயம் என்னவென்றால், விளக்கு என்பது வாசற்படியில் 2 விளக்கை நீ ஏற்றி வைக்க வேண்டும். உள்ளே என்னுடைய புகைப்படத்திற்கு முன்னாலோ சிலைக்கு முன்னாலோ ஒரு அகல் தீபத்தை ஏற்றி வைக்க வேண்டும். பிறகு உன் இல்லத்தில் எத்தனை தீபங்கள் ஏற்றுவாயோ பூஜை அறையில் அத்தனை தீபத்தை நீ ஏற்றிக் கொள்ளலாம். ஆனால் என் கண் முன்னே அகல் தீபம் ஒன்று இருக்க வேண்டும் என் தங்க பிள்ளையே. பிறகு கடைசி கட்டமாக இப்பொழுது மந்திரத்தை சொல்ல போகிறேன். இதை மனதில் வைத்துக் கொள்ளலாம், அல்லது ஒரு நோட் பேனா எடுத்து எழுதி வைத்து நீ பூஜை செய்யும் பொழுது மந்திரத்தை ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு அரளிப்பூவை வைத்தோ அல்லது உனக்கு பிடித்த மலரை வைத்தோ நீ பூஜை செய்யலாம். என் புகைப்படத்தின் முன்னால் போடலாம். இருந்தாலும் சிகப்பு அரளியை வைத்து நீ பூஜை செய்தால் உன்னுடைய வேண்டுதல் இன்னும் இரட்டிப்பு மடங்காக, இரட்டிப்பு செல்வமாக உன் இல்லத்தில் பெருகும். அதனால் சிகப்பு அரளி என்று நம்முடைய கடைகளில், பூக்கடைகளில் கிடைக்கும் சிகப்பு அரளி என்பதை நீ கவனத்தில் வைத்துக்கொள் என் தங்க பிள்ளையே. இப்பொழுது மந்திரத்தை சொல்லுகிறேன், கவனமாக கேள் என் தங்க பிள்ளையே. மரக்கலமாய் வருகிற வாராகியே நமோ நமக. மரக்கலமாய் வருகிற வாராகியே நமோ நமக என்று 108 முறை இதை சொல்லி வர வேண்டும் என் தங்க பிள்ளையே. கவனத்தில் வைத்துக்கொள். 108 முறை 7 மணி, 8 மணி, 9 மணியில் இந்த 3 மணி நேரத்தில் 1 மணி நேரத்தை உன்னுடைய வாழ்க்கையில் ஒதுக்கி செய்தால் நிச்சயம் உன் வாழ்க்கை முழுவதும் நீ நினைத்த காரியம் நடக்கும். என்ன வேண்டினாலும் அது உனக்கு 1 மாதத்திற்குள்ளாக உன்னுடைய இல்லம் தேடி வரும். நீ அதை தேடிச் செல்ல வேண்டிய அவசியம் என்பதே கிடையாது. இந்த மந்திரமானது சொல்லினால் நடக்குமா என்று நினைவு வைத்துக் கொண்டால் உன்னுடைய நினைவுபடியும் எண்ணப்படியும் நடக்கும் என்ற நம்பிக்கையோடு என் மீது நம்பிக்கை கொண்டு உன் இல்லத்தில் எனக்காக அகல் தீபத்தை ஏற்றி வைத்து, உன் வாசலில் தீபத்தை ஏற்றி வைத்து, நான் சொல்லியபடி ஆடையை அணிந்து கொண்டு நெற்றியில் திலகம் இட்டு பூ மாலையை உன்னுடைய கூந்தலில் சூடிக்கொண்டு கை நிறைய வளைகை அணிந்து பெண்கள் இதை செய்து வர உன்னுடைய வேண்டுதல் நிச்சயம் நிறைவேற்றி கொடுப்பேன். இது இந்த வாராகி தாயின் சத்திய வாக்கு. நம்பினால் நடக்கும். இந்த வாராகி தாயின் பதிவை கூட மற்றவர்களாலோ தெரியாதவர்களாலோ செய்துவிட முடியாது. எந்த தங்கப்பிள்ளை செய்ய முடியுமோ அந்த தங்கப்பிள்ளைகளுக்கு மட்டுமே நான் இந்த காரியத்தை சொல்லுகிறேன். அசாதாரணமாக அனைவராலும் இந்த பூஜையவும் முடியாது, இந்த பூஜையை விரதத்தையும் கடைபிடிக்கவும் முடியாது. மாலை நேரங்களில் எப்பொழுதுமே இந்த பூஜை முடிந்தவுடன் எனக்காக பானகத்தை வைத்தாயல்லவா, அதை புகைப்படமாக இருந்தாலும் சரி, சிலையாக இருந்தாலும் சரி, என்னுடைய நாவினால் நீ வைத்தால் நிச்சயமாக அந்த பானகமானது குடிக்கப்படும். நிச்சயமாக உன் இல்லத்தில் நான் வந்துவிட்டேன், உன் பூஜையில் நான் மகிழ்ந்தேன், உன் வேண்டுதலை நிறைவேற்றி கொடுப்பேன் என்று அந்த பானகத்தை நான் ஏற்றுக்கொள்வேன் என் தங்க பிள்ளையே. மறந்து விடாதே. நிச்சயமாக இதை செய்தால் நான் மகிழ்ந்தேன் என்றால் பானகத்தை குடிப்பேன் கட்டாயமாக என் தங்க பிள்ளையே. பிறகு ஒரு கட்டளை, இந்த பதிவை மற்றவர்களுக்கும் உன் பொன்னான கரங்களால் பகிர்ந்துவிடு. யார் யார் இல்லத்திற்கு நான் செல்ல வேண்டும், யார் யார் கரங்களில் நான்
நிச்சயமாக பானம் குடிக்க வேண்டும் என்று நான் முடிவு செய்து கொள்கிறேன். ஆனால் உன் பொன்னான கரங்களால் கேட்கக்கூடிய ஒவ்வொரு தங்க பிள்ளைகள் பதிவினை பகிர்ந்து விடுங்கள் என் தங்க பிள்ளைகளே.